இந்த கேட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, நீங்க ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி. உங்களோட ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்க கூட படிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பாங்கல்ல. எது பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சஜெஸ்ட் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டா இண்டிவிஜுவலான ஒரு விஷயம் தான். ஆனா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி மாறும். சில பேர் ஸ்லோ லேர்னர்ஸா இருப்பாங்க, சில பேர் ஃபாஸ்ட் லேர்னர்ஸா இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ என் கூடவே ஃபர்ஸ்ட் டைமே இந்த கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்திருக்கு. ஸோ அவங்க எலக்ட்ரிக்கல் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கனால அவங்களுக்கு அந்த கேட் எக்ஸாம் வந்து இனிஷியலா நான் வந்து கிராக்கே பண்ணல. அவங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது அவங்க வந்து கிளியர் பண்ணாங்க. ஸோ கிளியர் பண்ணிட்டு அகைன் இன்னொரு இயர் கொடுக்கும்போது அவங்க வந்து கம்ப்ளீட்டா அவங்களோட ப்ரிப்பரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ மெயினா வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ற சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறமா மேக்ஸ் அண்ட் ஆப்டி.